பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சீஷன் என்ற தலைப்பிலே தொடர்ந்து இன்றைய முத்து இந்த பகுதியில் நம்ம தியானித்து வருகிறோம். நிறையா செய்திகளை நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம நேற்று சொன்னேன் இல்லையா, லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 3 பேர் இயேசுவை சந்தித்தாங்க. அந்த 57வது வசனத்திலிருந்து 3 பேர் இயேசுவை சந்தித்தாங்க. அதில் முதலாவது நபர் அங்கே இயேசுவை பார்த்து எங்கே போனாலும் நான் பின்பற்றுவேன். இயேசு சொல்கிறது, எப்போ தலை சாய்க்கிறதுக்கே எனக்கு இடம் இல்லை, அவன் பின்பற்றின மாதிரி பைபிளில் இல்லை. ஸோ அவனுக்குள்ளே தன் ஆசை நிறைவேறலையா, அப்போ இயேசு வேண்டாம். எனக்கு என் ஆசை நிறைவேறணும், தன்னுடைய நிபந்தனைகளையும் தன்னுடைய ஆசைகளையும் முன்வைத்து இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம். நான் இயேசுவை பின்பற்றுவேன், எனக்கு இது கிடைச்சா வருவேன், இல்லைனா வரமாட்டேன், அற்புதம் நடந்தால் வருவேன். நிறைய பேருடைய வாழ்க்கை இது தவறான ஒரு அணுகுமுறை இயேசுக்கிட்ட வருது. நிறையா இப்படி தான் வாழ்கிறாங்க. சரி, அடுத்தது நீங்கள் பாருங்கள், லூக்கா 9ஆம் அதிகாரத்தின் 59ஆம் வசனம். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, என் தகப்பனை நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்கும்போது நீங்கள் நினைக்கலாம், ரொம்ப ஆண்டவர் கடினமாக நடந்துக்கிட்டாரு, அப்பாவை அடக்கம் பண்ணுறது கூட ஆண்டவர் விடலையோ. ஏன்னா இயேசு என்ன சொல்கிறாரு பாருங்களேன். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இயேசு கிறிஸ்து ஒருவனை பார்த்து சொல்கிறாரு, எப்பா நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் சொல்கிறான், முன்பு போய் என்னுடைய தகப்பனை நான் அடக்கம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்பு நான் வரேன். முன்பு பின்பு அப்படின்னு 2 வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆண்டவராக இயேசுவை பின்பற்றுவதற்கு நம்ம எல்லாருக்கும் ஆசை, எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் முன்பு என்ற ஒன்று வச்சுருக்கிறோம், அதுக்கப்புறம் வரேன். ஒரு சீஷனுடைய தகுதி, முதல்ல நான் இந்த மனுஷனை நான் சொல்லிடுறேன். நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தா, வீட்டில் ஒரு சாவை அல்லது ஒரு மரணத்தை வைத்துவிட்டு அவன் இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்குவாங்க. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், அவனுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு ஆப்ஷன் வைக்கிறான். நான் வரேன், எங்கள் அப்பா அடக்கம்லாம் முடித்ததுக்கப்புறம், அதாவது எங்கள் அப்பாவுக்கு வயசாகி போச்சு, அவங்களுடைய காரியங்கள், கடைசி காரியங்கள் எல்லாம் நான் தான் செய்யணும். ஸோ என்னுடைய அப்பாவுக்கு மகனிட ஸ்தானத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நான் அவங்க பின்னால் வரேன். இப்போ மறித்து இன்றைக்கி அடக்கம் பண்ண போகிறாங்களா, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்யணும். பொதுவாக நிறைய பேருக்கு வயசாகி போச்சு, அவங்க காலம் வரைக்கும் நான் அப்படி அவங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறமா வரேன். எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு டைம் வந்துருச்சு, ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஆண்டரை பின்பற்றுறேன். நான் இந்த படிச்சுட்ருக்கிறேன், படித்து முடிச்சதுக்கப்புறம் ஆண்டரை பின்பற்றுறேன். எக்ஸாம் இருக்குது, முடித்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் இருக்குது, இதில் சக்ஸஸ் ஆனால் நான் வரேன். ஸோ ஏதோ ஒன்றை முன்பு வைத்து பின்பு நான் வருகிறேன் என்று ஆண்டவரை பின்பற்றுவதை காலதாமதம் செய்கிறோம். நாளைக்கு பார்த்துக்கிறேன், முதல்ல இதை முடிச்சிடுறேன், முதல்ல இதை செஞ்சிடறேன். பிரியமானவர்களே, நீங்கள் மனதார இயேசுவை பின்பற்றுவதற்கு முன்பு பின்பு என்று ஏதாவது வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு இயேசுவை பின்பற்ற தான் ஆசை, இந்த ஒரு பாவத்தை பண்ணிடுறேன், அல்லது இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடுறேன், அல்லது இந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி பின்பு என் வாழ்க்கையை நான் திருத்திக்கிறேன்னு சொல்லி நீங்கள் இப்போதைக்கு பார்ப்போம், அப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சில எக்ஸ்கியூசஸை உங்கள் வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கார், என்னை பின்பற்றி வா. சரி, நிறைய நேரங்கள் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு சாக்கு போக்குகள் வச்சிட்ருக்கோமே. பிரியமானவர்களே, எவ்வளோ நாள் அந்த சாக்கு போக்கை வச்சுருக்க போகிறோம்? எத்தனை காலம் சாக்கு சொல்லி ஓடிட்டுருக்க போகிறோம்? முதல்ல இதை முடிச்சிடுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் அதை விட்டு வெளியே வரலாமா? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றி வருகிறேன், எல்லாவற்றையும் விட முன்பு உண்மை பின்பற்றுவேன், அதெல்லாம் அப்புறம் தானாக நடக்கும், அதெல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் பார்த்து கொள்வார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த முன்பு பின்புன்ற இடத்த மாற்றுங்க. அப்புறம் வர இயேசுவை பின்பற்றி அப்படின்னு சொல்கிற அந்த இடத்த மாற்றி முன்பு நான் உண்மை பின்பற்றுகிறேன், பின்பு நடக்க வேண்டியது எல்லாம் தானாக நடக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் முதலிடம், எல்லாவற்றிலும் முதன்மையான அந்த ஸ்தானம், அந்த முதன்மையான கணம், முதன்மையான அந்த அற்புதமான அர்ப்பணிப்பு, இதுக்குள்ளே கடந்து வரலாம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சீஷத்துவத்துக்குள்ளே அது வேறொன்றும் அப்படின்னு நான் திட்டமாக சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி பரிசோதிச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, முன்பு பின்பு என்று நாங்கள் நிறைய நேரங்களில் உம்மை பின்பற்றுகிற விஷயத்தில் நாங்கள் வாழ்கிறோம், எங்களை மன்னியும்.
ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற யாராவது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆண்டவரை பின்பற்றுவதை, இப்போதைக்கு இதை செய்வோம் அப்படின்னு உங்களை 2ஆம் இடத்துக்கு ஒருவேளை தள்ளியிருப்போம் என்றால் மன்னியும். நாங்கள் இனி அப்படி அல்ல. முதலாவது உம்மை தேட, உமக்கு முதலிடம் கொடுக்க, உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தார். பின்பு என்று நாங்கள் உம்மை வைத்து விடாமல் ஒவ்வொரு நாளும் உம்மை முன்பு பின்பற்ற, முதலாவது உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்கிற எல்லார் மேலும் உங்கள் கிருபை இருக்கட்டும். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். முதன்மையான இடத்தை உமக்கு கொடுக்க உங்கள் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து அருமையானவர்களே, ஆண்டவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சீஷர்களாக வாழ பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.